ஹே காய்ஸ், இப்போ நான் கேரளாவுக்கு வந்திருக்கேன். வியூ பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டடா, ஆரம்பம் அழகாக உட்கார இடம். அப்படியே பார்த்தா சுற்றி அழகான நேச்சர், பச்சை பசேல்னு. அப்புறம் இங்கே பாருங்கள், ஜாலியாக படுத்துக்கிட்டு ஆடுறதுக்காக போட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொரு உட்கார இடம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 அதுக்கு மேலேயே இருக்குது பலாக்காய்கள். அப்புறம் அப்படியே திருப்பி பார்த்தா ஒரு அழகிய வீடு, அழகிய இல்லம். அப்புறம் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் இருக்க ஒரு மரம், அந்த மாதிரி நிறையா இருக்குது. நல்லா இருக்குது. அவ்வளோதான், வியூ செம்மையாக இருக்குது. லவ் யூ கேரளா. ஹாட் இப்படி போட்டுக்கலாம். லவ் யூ கேரளா. சிங். இப்போது வீட்டுக்குள்ளே பார்க்க போகிறோம். உட்காரத்துக்கு சேரு, மேட்டு, அது இது. அப்படியே என்ட்ரன்ஸ், பியூட்டிஃபுல் டைனிங் டேபிள், ஆர்ட் கேலரிஸ், ஆர்ட் ஒர்க்ஸ். அதுக்கப்புறம் வாஷ் பேசின். இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, இங்கேயும் பாருங்கள், என்னென்னா தண்ணி செம்மையாக இருக்குது. அப்படியே ஆர்ஓலேருந்து வர தண்ணி மாதிரியே இருக்குது. இது கிணத்து தண்ணின்றாங்க. நல்லாயிருக்கு. கேரளாவில் கிணத்து தண்ணி தான் குடிப்பேன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அமேசிங், பியூட்டிஃபுல், அவ்வளோதான், வார்த்தை இல்லை. அப்படியே இங்கே பார்த்தா கிச்சன், அடுப்பு, அடுத்து மிக்சி, பிளேட்ஸ், என்னென்னமோ இருக்குது. இங்கே பாருங்கள், கிளாஸஸ், அடுத்து சமையல் சாப்பாடுகள், என்னென்னமோ ஐட்டம் இருக்குது ரூமுக்குள்ளே. அப்படியே இங்கே திரும்ப ஒரே இடத்துக்கு வந்துட்டேன். இங்கே போனோம், பெட்ரூம். பெட்டு 1 2, இதுவே 3 பேர் தூங்கலாம். அப்புறம் இங்கே ஒரு பெட்டு, ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காப்புல. சேம் டிட்டோ. அப்படி இந்த ஆப்போசிட் சைடில் பார்த்தா இங்கே ஒரு பெட்டு, 1 2 3 பேர் தூங்கலாம். இங்கே ஒரு பெட், இங்கே ஒரு பெட். அப்புறம் வேற எங்கே போகலாம்? வீட்டோட பேக் சைட் போய்ட்டு வைப்போம். இங்கேருந்து அப்படியே இங்கே இன்னொரு வியூ பாயிண்ட். இதுக்குள்ளே போனால் அழகாக அப்படியே மலை மேலே ஏறி என்னென்ன பண்ணிக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். எப்படி இருக்குது வீடு? சுற்றி மரம், ஃப்ரெஷ் ஏர். அப்புறம் அங்கே கார் பார்க் பண்ணிட்டு அப்படியே இருக்கும், அவ்வளோதான்.